ஹே ஹாய் கைஸ், ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. சரி வாங்க நம்ம சீரிஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோடில் யாரோ தண்ணியும் டீயும் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட முடிஞ்சது இல்லையா? இப்போ அது யாராக இருக்கும்? நம்மள ஒருத்தராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் கேர்ள் சொல்கிறா. ஒயிட்டையும் யாராவது தண்ணி திருடி வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து உள்ளே வச்சிருங்க, நாங்கள் எல்லாரும் வெளியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ரீகோக்கு தான் தண்ணி இருந்த இடத்த ஆல்ரெடி பார்த்துருப்பான் இல்லையா? எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோவும். சரி எங்கள் கூட வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஃபைனலி ரீகோ நிலமையை புரிஞ்சுட்டு அவன் ஹீரோயின் அப்புறம் ஹீரோ எல்லாரும் தண்ணி தேடி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனால் அங்கே தண்ணியே இல்லை. இன்னுமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. போகிற போக்க பார்த்தா இவங்க உயிர் வாழ்கிறது ரொம்பவே டஃப் ஆகிடும் இல்லையா? அதனால தான் பஸ்க்கு வந்துட்டு ரீகோ கத்த ஆரம்பிச்சிடுறான், யார் தண்ணி திருடினது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் அவங்க கிட்ட இருக்க எல்லா ஃபுட்ஸையும் கலெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. இத்தினோண்டு ஃபுட்டை வச்சுட்டு எப்படி சர்வே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. இந்த ட்ரெயின்லேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரே ஒரு தாத்தா மட்டும்தான். இப்போ கூட எதையோ ஒன்று தச்சுட்டு ரொம்ப நிம்மதியாக இருந்துட்டு இருக்காரு. அந்த பாப் கட் பண்ண லேடி இருப்பாங்கல்ல, இது உண்மையாலுமே ஃப்யூச்சரை என்னால் நம்ப முடியல. என்னால் இதுக்கு மேலே முடியாது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஹெலிகாப்டர் எதுவும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் எதுவும் சரி வராதுன்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை எடுத்துகிட்டு ட்ரெயினுக்கு மேலே போடுறாங்க. மழை தண்ணி வந்தால் அதில் சேகரிக்கலாம் இல்லையா? ஹீரோவும் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், 3 நிமிஷத்துக்கு மேலே காற்று இல்லைனா ஒருத்தவங்களால சர்வே பண்ண முடியாது. 3 நாளுக்கு மேலே தண்ணி இல்லைனாலும் ஒருத்தவங்களால சர்வே பண்ண முடியாது. 3 வாரத்துக்கு மேலே சாப்பாடு இல்லைனாலும் ஒருத்தவங்களால சர்வே பண்ண முடியாது. ஆல்ரெடி நமக்கு 2 டேஸ் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் சொல்லும்போது ஹீரோ அந்த 3 பேன் கேக் ஞாபகம் வருது, அந்த 3 பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு இடத்துல பேன் கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம இங்கேருந்து திரும்பி பாஸ்க்கு போனதும் நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரீக்கவும் அங்கேருந்து எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்கே இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க எங்கே போகிற அப்படின்னு சொல்லி. யார் தண்ணியை தேடினாங்களோ அவங்கள தேட போகிறேன் அப்படின்னு சொல்லி ரீக்கவும் அங்கே கிளம்பிடுறான். இங்கே ட்ரெயினில் தான் காமிக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த சயின்டிஸ்ட் மட்டும் ஏதோ வரைகிறாங்க. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூல் பாய் கேட்கும்போது ரீட் வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட்னா ஒரு தாவர வகை மனுஷனும் ஒரு யோசிக்கிற ரேட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் பாயும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபிலாசபர் சொன்னால் வேற ஒரு கருத்தையும் சொல்லிட்டு இருக்கான். மனுஷங்க ஏஞ்சலோ பீஸ்டோ கிடையாது, ஆனால் தேவைப்படுற நேரத்தில் ஏஞ்சல் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீஸ் மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் திருடி இருப்பாங்கங்கிறது தான் இங்கே எல்லாரோட சந்தேகமாகவுமே இருக்குது. இதே நேரத்தில் மேக்கப் கேர்ளும் டயர்டாக இருக்கா. அவள் ஏதோ ஒரு பேக்கை பார்த்துட்டு இருக்கா. அதோட இந்த சீனை கட் பண்ணால் காலையில் ஆயிடுது. ரீகோ ஏன் உட்காந்துருப்பானா, தண்ணி ஒழிச்சு வச்சிருந்தா அதை குடிக்கிறதுக்கு அந்த வழியாக தானே போகணும், அதனால ராத்திரியிலேருந்து யாருமே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சில பேர்லாம் தண்ணி தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. சயின்டிஸ்ட்டு ஹீரோயின் ரீகோ இவங்க தான் தண்ணி தேடி வந்துட்டு இருப்பாங்க. சயின்டிஸ்ட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து பிளான் மேலே கட்டி வைக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மார்னிங் டைம் போஸ்ட்லாம் ஓப்பன் ஆயிருக்கும், ஸோ அது மூலியமா வாட்டர் சேகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரெயின்குள்ளே தன்னை யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே கதறிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தாத்தா மட்டும் ரொம்பவே ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்டு போனுக்கு ரொம்பவே கோந்தது, கொஞ்சம் பாட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருக்கா. இவ்வளோ நேரமாக ஏதோ தச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் பாட்டை நிறுத்திட்டு இப்போ என்னோட பல்லு பிடுங்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டு இருக்காங்க. இங்கே ஒயிட்டையும் பேட்டரி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். ட்ரெயின்குள்ளே அந்த மேக்கப் கேர்ள் என்ட்ரு ஆகிறா. கீழே வேற ஒரு சாக்லேட் பேப்பர் கிடைக்குது, இதை நீ தான் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அவள் சாப்பிட்ருக்கவே மாட்டா போல். இன்னொருத்தவங்க வந்துட்டு அதை நான் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. உடனே மேக்கப் கேர்ளும் இங்கிட்ட ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் மன்னிப்பு கேட்குறான். அப்போ தான் நோட்டீஸ் பண்ணியிருப்பான், அந்த பேட்டரியை வந்துட்டு இவ தான் வச்சிருப்பா, அதை எடுத்துக்கிறான். எனக்கு இதை தேவைப்படுச்சு அதனால தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். இங்கே இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி ஒயிட்டி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஸ்கூல் பொண்ணு இப்போ தான் தண்ணி கொடுக்கலான்னு எடுத்துருப்பா. இவங்க போட்ட சண்டையில் தண்ணி பாட்டில் வேற தள்ளி விட்டுறாங்க. அந்த இருந்த தண்ணியும் எல்லாமே கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுது. அந்த பாப்கட் லேடியும் இது கனவாக இருக்கணும்னு கத்திட்டு இருக்கு. நீ தான் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயிட்டியும் மேக்கப் கேர்ளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ யார் தள்ளி விட்டீங்கன்னு முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே கீழே இருக்க லவர் பாய் பேசிகிட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு இருப்பா இல்லையா, அவள் ரொம்பவே கோவமாயிடுறா. இவ்வளோ நேரம் பொறுமையாக தான் இருந்திருப்பா, கொஞ்சம் வாயை மூடுறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி விட்டுறா. நம்ம பார்க்குற என்விரான்மெண்ட்டும் ரொம்பவே முக்கியம் இல்லையா, அது மைண்டை சேஞ்ச் பண்ணும் இல்லையா. நம்ம எல்லாரும் ட்ரெயினை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரீகோ சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரீகோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு கதை சொல்கிறான். அதை கேட்டதும் எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியில் இதெல்லாம் நம்புவீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ரீகோ கலாய்ச்சிட்டு இருக்கான். மறுபடியும் இல்லை நான் இப்போ என்னோட உண்மையான கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கதை சொல்கிறான். அதுக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாமா நம்புவீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபன்
பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அடிக்கிற மாதிரி போகும்போது கீழே விழுந்துடுறான். அப்பதான் அங்கே ஒரு தவளை இருக்கிறதையும் பார்க்குறான். அவனோட கை ஈரப்பதமாக இருக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு நேராக ஒரு மவுண்டனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பாறையெல்லாம் ஈரப்பதப்பதப்பு இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? மேலே தண்ணி இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரமாக பல்லு வலியில் தாத்தா கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்களே, எப்படியோ அந்த பல்லை பிடிங்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் தண்ணிலாம் இருக்குது. இவங்க தான் திருடி ஒழிச்சு வச்சுருப்பாங்க போல். இது எல்லாத்தையும் ட்ரெயினில் இருக்க இன்னொரு ஆள் பார்த்துட்டான். இவங்களும் ரொம்பவே டெரராக அந்த பையன் பக்கத்தில் வராங்க. என்ன இருந்துச்சுன்னு அப்படியே கட் பண்ணால் இங்கே ட்ரெயினை தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் பிளேஸை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு யார் யாருக்கு எந்தெந்த பிளேஸ் அப்படிங்கிறத பிரிச்சுக்கிறாங்க. அதே இடத்துக்கு தண்ணி வந்துடுது. அதான் அந்த தாத்தா ஒழிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த தண்ணி தான். இங்கே அந்த ஆளை மட்டை பண்ணிடுவாங்களோன்னு நினச்சேன். அப்போல்லாம் ஒன்றும் நடக்கல. இங்கே ஆசையாக தண்ணி குடிக்கலான்னு எல்லாரும் வரும்போது யாரும் தொடக்கூடாது. உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஃபுட்டு, மெடிசனு, கிளாத்ஸ், டவல்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணிலாம் நான் சேஃபாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தண்ணி தாக்கம் தாங்க முடியல அப்படி நாங்கள் எடுக்க வந்தால் இங்கே பாருங்கள் நான் ரொம்பவே சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க பயங்கரமாக. அங்கே யாருமே தண்ணியும் தொட வரல. அப்படியே தாத்தாவோட ஃப்ளாஷ்பேக் அவரோட குடும்பத்தை தான் காட்டுறாங்க. ஒருத்தருமே தாத்தாவை மதிக்கிற மாதிரி இல்லை. சரி வீட்டில் தான் இப்படி இருக்குது, ஆஃபீஸில் நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் அதே தான். சீனியர் சிட்டிசனாக இருக்காங்களே தவிர யாருமே இவரை மதிக்கல. ஸோ ரொம்பவே கடுப்பாக இருப்பார். எங்கேனாலும் அந்த ரெஸ்பெக்ட் வேணும், தான் தான் அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரீகோவும் ஹீரோவும் தாத்தாவை வெளியே எடுத்து போட்டுறாங்க. ரீகோ வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேரையும் விலக்கி விடுறாங்க. இங்கே ரீகோ சொல்லிட்டு இருக்கான், இப்போல்லாம் பீப்புள் அவங்களோட லைனை க்ராஸ் பண்ணால் சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், நீ தான் அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். இந்த மாதிரி பீப்புளுக்கு பனிஷ்மெண்ட்லாம் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேசுகிறான். அதுக்கப்புறம் அந்த தாத்தாவை கூட்டிகிட்டு வந்து இவங்க இங்கே இருக்கணும்னு யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்ணி வைக்கிறான். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஒருத்தர் மட்டும்தான் ஓட் பண்ணணும். அதே ஹீரோயின் தான் ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நான் இனிமேல் சமத்தான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ரீகோக்கு கொஞ்சம் காண்டாகுது. தண்ணி, டீ இதெல்லாம் ஷேர் பண்ணி எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் சந்தோஷத்தில் அள்ளி குடிக்கிறாங்க, சில பேர் கவலையில் குடிக்காமல் வச்சுருக்காங்க, சில பேர் பார்த்து பார்த்து குடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே நைட் டைம் ஆகுது. ரீகோவும் ஃபயரை பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. சில பிலாங்கிங்ஸ்லாம் யாருதுன்னு தெரியாமல் வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு நல்ல பேர ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆல்ரெடி மவுண்டன்லேருந்து கீழே விழுக்க போகும்போது ஷூ மிஸ் ஆகிருக்கும் இல்லையா, ஹீரோயினும் ஒரு ஷூ கொடுத்துருப்பாங்க. அப்போதைக்கு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நல்ல ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே அந்த ஓட்டிங் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான். எங்கள் ரீகோவும் ஹீரோயின் கிட்ட நீ ஹீரோட ஃபேன் போல் ஆரம்பத்துலேருந்து அவனோட சைடில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, யாரையுமே நம்பாத ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹீரோவை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஒரு ரோப் எடுத்துகிட்டு வந்துட்டு மவுண்டனில் தண்ணி இருக்குன்னு தான் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இதை எடுத்துருக்க முடியாது இந்த ரோப்லாம். அதுக்காக தான் சரி காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலையும் ஆகுது. ஹீரோ ஒரு ஃபயர் ஃபைட்டருங்கிறதுனால அவனுக்கு மவுண்டன் கிளைம் பண்ணுறது தான் பெரிய விஷயமாவே இல்லை. ஆனால் மற்றவங்களுக்கு அது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே யாராலையும் ஏற முடியாது. ஹீரோ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கிளைம் பண்ணிடுறான். தண்ணி இருக்குது, அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரி அப்படி எந்த இடத்துல தான் வந்து மாடி இருக்கோம் அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்குறான். வழக்கம் போல தான் ஷாக் ஆகுறான். தூரத்தில் ஒரு கடல் இருக்குது, அதுக்கும் ரொம்ப தூரத்தில் ஒரு மலை இருக்குது. அக்கம் பக்கத்தில் எந்த இடத்துலையும் மனுஷங்க வாழ்கிற அறிகுறி சின்னதாக கூட தெரியல. இப்போ நாங்கள் எங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே லாங் ஷாட்டை காமிக்கிறாங்க. பார்த்ததே பகிர்வோங்கிற மாதிரி ஹீரோவும் அங்கே இருக்க சுற்றி முற்றியும் வீடியோ எடுத்து வச்சுருப்பான். அதை எல்லாத்தையும் ட்ரெயினில் இருக்கவங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இவங்க டைம் ட்ராவல் பண்ணி வேறு இடத்துக்குலாம் போகல. ட்ரெயின் ப்ரெசென்ட்டில் எந்த இடத்துல இருக்கணுமோ அதே இடத்துல தான் இப்போ பாஸ்டில் இருக்குது. சுற்றியும் முற்றியும் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ எப்படி அழிஞ்சிருக்கும், ஒரு வேளை வாரனால அழிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லி பேசும்போது ரீகோ சொல்லிட்டு இருக்கான். மிஸ்டீரியஸ் வைரஸாக இருக்கலாம், இல்லை டிசாஸ்டராக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். உலகம் அழிஞ்சிருச்சு, எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்கோங்க, அப்போ தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். எங்கள் பாப்கட் லேடிலாம் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறாங்க. நான் வீட்டுக்கு போகணுன்னு அவங்கள லக்கேஜ் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு பேசி பார்க்குறா. அவங்க பொண்ணை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க போல். அவங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அந்த பொண்ணும் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு இருக்கா. காணாமல் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட எல்லா ரிலேஷன்ஸும் இங்கே தான் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னதான் ஆச்சு, எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எங்களால் இப்போ எதுவும் ஆன்சர் பண்ண முடியாது, சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, தயவு செய்து அதாவது சொல்லுங்கள், அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே மனசு உடைஞ்சு அந்த ஸ்கூல் பொண்ணும் அவங்க அப்பா அம்மா நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அவள் தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேக்கப் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒவ்வொருத்தராக அங்கே அழுதுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விதமாக தன்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே அந்த லேடியும் போயிருப்பாங்க. அவங்களும் தன்னோட பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பாப்கட் லேடியோட பொண்ணும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. ப்ரெஸ் எல்லாம் சுற்றி வளைச்சி உங்கள் ரிலேஷனும் காணும் தானே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்கள பிடிச்சி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்க. இந்த லேடியும் ரொம்ப நேரம் அவங்களோட பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஃபோட்டோ இல்லை வீடியோ பார்த்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபோன்லேயும் பேட்டரி டெட் ஆகிடுது.
நெறைய பேரு ஃபோன்ல வீடியோவா ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. தன்னோட ரிலேஷன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் அதில சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. "நீங்க யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாமா?" அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு ஹீரோயின்ட்ட கேட்கும்போது, "நானும் சொல்லணும். என்னோட பேரண்ட்ஸ்க்கு, என்னோட பெஸ்ட்டான ஃப்ரெண்டுக்கு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு" அப்படின்னு சொல்லி. "ஓ! உங்களுக்கு நெறையா பேர் இருப்பாங்க போல" அப்படிங்கிற மாரி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா. இங்க ரீகோ வேல பார்த்துருப்பான் இல்லையா? ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் கிட்ட. அவங்களோட ஷாப் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நியூஸ்ல இந்த லேடியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயின பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லன்னு சொல்லி, அதே இடத்துக்கு ஒருத்தவங்க புதுசா வராங்க. அது வேற யாரும் இல்ல, ரீகோவோட தம்பி தான். அப்படியே கட் பண்ணா, ஹீரோயின் ஒரு பூவ எடுத்துட்டு வந்து ரீகோ கிட்ட குடுத்துட்டு இருக்காங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட டெத் ஆனிவர்சரில அவங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது, ரீகோவும் நெனச்சு பார்க்குறான். அப்படிதான் சொல்லி வச்சிருப்பான். "நீ இதெல்லாம் நம்பிட்டு இருக்க. நீ என்ன இவ்ளோ ஸ்டூபிடா இருக்க?" அப்படின்னு நெனச்சு அவனும் சொல்லிட்டு இருக்கான். "ச்சீ உங்கள நம்புனதுக்கு" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது, இப்ப தான் அவனோட ஃப்ளாஷ்பேக்ல உண்மைய சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்ளோ நேரம் யார்ட்டயுமே ஓப்பன் அப் ஆயிருக்க மாட்டான். சின்ன வயசுல அதான் 12 வயசுலேருந்தே ரீகோ தான் அவனோட தம்பிய பார்த்துட்டு இருந்துப்பான். 2 பேருக்கும் வேற வேற அப்பா தான் இருந்திருப்பாங்க. இவன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் நெறையா ஒர்க்லாம் போய் பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் தான் ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் போல. யாரையோ ஹர்ட் பண்ணியிருப்பான் போல. இவனுக்கும் நெறைய அடி விழுந்திருக்கு. போலீஸ் இவன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ரீகோவும் கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ரீகோ சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த தொலைஞ்சு போயிருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் செத்துட்டாங்கன்னே முடிவு பண்ணியிருப்பாங்க போல. பொக்கேலாம் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க யாரும் சாகல அப்படின்னு சொல்லி ரீகோவோட தம்பியும் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. உன்னோட தம்பியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. டட்சுயா அப்படின்னு சொல்லி ரீகோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி, டட்சுயா உன்னோட பிரதர் இங்க இருக்காங்க பாரு. உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லி ரீகோவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஃபோன் டெட் ஆயிடுது. இங்க பாரு நீ தேவையில்லாம உன்னோட பேட்டரிய வேஸ்ட் பண்ணிட்ட எனக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீங்க என்ன மாதிரி பெர்சன்னு எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்பவே கைண்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ரீகோவும் வானவில்ல ஃபோட்டோ எடுத்திருப்பான். கீழ தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க தான் ஒரு ஜிம் டீச்சர் ஆச்சே, ஸ்கூல்ல இருந்திருப்பாங்க. ரீகோவும் அவங்கள பார்த்துருப்பான். கட் பண்ணா ஃபியூச்சர்ல ஹீரோயினும் ரீகோக்கு பக்கத்துல பூ வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ரீகோவும் ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஏதோ ஒரு பொருள கையில வச்சுட்டு ஏதாவது பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னா, நமக்கு முன்னாடியே வார்ன் பண்ற மாரி சில சைன்ஸ்லாம் காமிக்குமாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். நான் ஃபயர்லேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம், நான் வாழ்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன. அப்படியே அந்த ஃபோன்ல ஒரு பொண்ணோட ஃபோட்டோவ ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கான். அந்த பொண்ணு பேர் தான் யூகோ போல. நான் இத உன்கிட்ட முன்னாடியே சொல்லல. ஆனா அவன ரொம்பவே லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ண நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம சேர வேண்டிய டைம் இருக்காது. நம்மளோட மெமரீஸ் மட்டும் தான் ரிமைனா இருக்கும். அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி எங்க ஹீரோவும் நம்பிக்கை இழந்து பேசிட்டு இருக்கான். அவனோட ஃபோனும் டெட் ஆயிடுது. காணாம போனவங்கள பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு டீம் மீட்டிங் மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாரோட ஃபோட்டோஸும் அங்க தான் இருக்கு. ஏன்னா 2 கார்ட் தொலைஞ்சு போயிருக்கு. ஒரு கார்ட்ல இருக்கவங்கள தான் இவ்ளோ நேரம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொரு கார்ட்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த ஆஃபீஸரும் ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டோம். எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில எங்க ட்ரெயின தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அட்டென்ஷன் கொடுங்க. இது தூங்க வேண்டிய நேரம். எல்லாரும் தூங்குங்க அப்படிங்கிற மாரி அங்க ஒரு பெர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. திரும்பி தன்னோட ஃபேமிலிய பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லி. இங்க இருக்கிறதுலயே நிம்மதியா இருக்க ஒரே ஆளு தாத்தா தான்யா. அவன் மட்டும் தான் எந்த கவலையும் காமிச்சுக்க மாட்டேங்கிறான். காட்டுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்காங்க. மேல ஒரு மூடி வந்து விழுகுது. எப்புட்றா வந்துச்சு அப்படின்னு மேல பார்த்தா, அரோரா லைட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு பெர்சனா இல்ல அனிமலா என்னன்னு தெரியல. பின்னாடி கிராஸ் ஆகி போற மாரி இருக்கு. தாத்தாவும் கண்ல ஷாக் ரியாக்ஷன் குடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அப்புறம் இந்த சீரிஸ் நேம் அஷிட்டா கொமாட்டோ இப்படி தான் எழுதியிருந்துச்சு. நான் சரியா சொல்றேனான்னு எனக்கு தெரியல. ஜாப்பனீஸ் நேமுங்கிறதுனால. ட்ரெயின் லவர் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. வீடியோக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ தான் வந்துட்டு கமெண்ட்டே பார்த்தேன். அதனால தான் இப்பயே சொல்றேன். அவங்க தான் எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் கேட்கலனா, இதே நான் இன்னும் ஒரு வாரம் இழுத்தடிச்சிட்டு இருந்திருப்பேன். தெரியல. ரீசென்ட் டேஸா ரொம்ப கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கனால, எனக்கு ப்ராப்பரா டைமும், என்விரான்மெண்ட்டும் 2மே செட் ஆக மாட்டேங்குது. உங்களோட கமெண்ட்ஸ் தான் என்னோட மோட்டிவேஷனே. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங் 16. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.